அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் ரீசெண்ட் டேஸ்ல கொஞ்சம் கண்டினியூஸா வீடியோ போட முடியல. அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகி கொஞ்சம் ஹெல்த்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால கண்டினியூஸா வீடியோ போட முடியல. அதுக்கும் சேர்த்து இனிமேல் அதிகமா வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப டிராமாக்குள்ள போவோம். போன வீடியோல பிஎஃப் கம்பெனியோட நெட்வொர்க் ஹேக் பண்ணி ஒரு தீவிரவாத கும்பல் பல கோடி ரூபாய் பணம் கிட்ட பிளாக்மெயில் பண்ணிருப்பாங்க. இவனும் வேற வழி இல்லாம அந்த தீவிரவாத கும்பல் கிட்ட பணத்தை கொடுத்து அவங்க கம்பெனியோட முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிருப்பாங்க. அப்ப ஓ மூலமா கம்பெனி நெட்வொர்க் ஹேக் பண்ணது தீவிரவாத கும்பல் இல்ல, இவன் கிட்ட வேலை பார்க்குற யாரோ ஒரு ஆளு தான் தெரிய வரவும் அவங்க கூட இருக்க ஆளுங்க மேலே இவனுக்கு டவுட் வர அதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ இவன் டைரக்டா இன்ஜினியரை வந்து மீட் பண்ணி நம்ம கம்பெனி நெட்வொர்க் ஹேக் பண்ணும்போது லேப்ல வேலை பார்த்த எல்லா எம்ப்ளாயிஸும் எங்கெங்க இருந்தாங்க, அவங்க யாராவது இந்த நாட்டை விட போக அவங்க பேர்ல ஏதாவது ஃபிளைட் டிக்கெட் புக் ஆயிருக்கா, இல்லனா ஹேக்கிங் நடக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கப்புறம் நம்ம எம்ப்ளாயிஸோட அக்கௌண்ட்ல எதுவும் பல கோடி ரூபாய் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா, இல்லனா இதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆனா கூட எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லவும் அதுல இன்ஜினியருக்கு புரியுது கம்பெனி நெட்வொர்க் ஹேக் பண்ணதுல எம்ப்ளாயிஸ் மேலதான் இவனுக்கு சந்தேகம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் இன்ஜினியரும் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கம்பெனில இருந்து கிளம்ப அவர் காரை யாரோ ஒரு ஆள் ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. உடனே பேக் கேமரால செக் பண்ணி பார்த்தா பின்னாடி யாருமே இல்ல, இந்த ஒரு காருமே இல்ல. ஒரு வேளை நம்ம இமேஜினேஷன் தான் இருக்குன்னு நினைக்க, ஆனா இன்ஜினியர் கெஸ் பண்ணது கரெக்டா. ஓ தான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவனுக்கு அவங்க நெட்வொர்க் ஹேக் பண்ணதுல 5 பேர் மேல சந்தேகம் இருக்கும். அதுல இன்ஜினியர் ஒரு ஆள் தான். அதனாலதான் இந்த இன்ஜினியர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு தான் போறாரா இல்ல வேற யாராவது மீட் பண்ணி கம்பெனியை பத்தியும் அங்க இவனுக்கு டவுட் வந்ததை பத்தி இன்ஃபார்ம் பண்ண போறாரு தான் ஃபாலோ பண்ணப்போ கட் பண்ண இப்ப இவனு தான் காட்டுறாங்க. இவனுக்கு அவங்க எம்ப்ளாயிஸ் மேல மட்டும் இல்ல, இப்ப ஓ மேலேயே சின்னதா டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஓ யாரு என்னன்னு அவனை பத்தி எனக்கு முழுசா தெரியாது. அவனை ரீசெண்ட் டேஸ்ல தான் மீட் பண்ண. அவன் சொல்றதை கேட்டு இத்தனை வருஷம் எங்கிட்ட வேலை பார்த்த ஆளுங்க வெளியே நான் சந்தேகப்படுறேன். அது சரியா இருக்குமா? அதுக்கு முன்னாடி இந்த ஓ யாரு, அவன் எப்படிப்பட்டவன் நான் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும்னு அவங்க கிட்ட இருக்க அட்வான்ஸான ஏஏ உதவியோட ஓவை பத்தி இன்டர்நெட்ல தேடி பார்க்கவும் அங்க நம்ம ஹீரோ ஆர்மியில் இருந்தது மட்டும் இல்ல, அவர் தான் முன்னாள் பிரசிடென்ட்டுக்கு பாடி கார்டா இருந்திருக்காருனோ. பாம் பிளாஸ்ட் நடந்த இடத்தோட பேரு அசரோன். அசரோன்ல பாம் பிளாஸ்ட் நடக்கும்போது அங்க ஓ இருந்திருக்காருங்கிற விஷயம் தெரிய வர இவன் ஷாக் ஆகுறாங்க. உடனே ஓவை கான்டாக்ட் பண்ணவும் அப்ப நம்ம ஹீரோ நான் அந்த இன்ஜினியர் வீட்டுக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இன்ஜினியர் வேலை முடிஞ்சு டைரக்டரோட வீட்டுக்கு தான் வராரு. சந்தேகப்படுற மாதிரி அவரோட எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைன்னு சொல்ல இவன் உடனே ஓவை மீட் பண்றதுக்காக வர சொல்றாங்க. உடனே கம்பெனிக்கு வரவும் அங்க ஓகேட்ட இதுக்கு முன்னாடி நீ ஆர்மியில வேலை பார்த்தது தெரியும், ஆனா பிரசிடென்ட் கீழே பாடி கார்டா வேலை பார்த்தது எதுக்காக மறைச்ச? ஒருவேளை அவர் சொல்லி தான் என் கம்பெனிக்கு ஸ்பையா வந்தியான்னு கேட்கவும் என் திறமையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் என்ன வர சொன்னீங்க, முக்கியமா பெஸ்ட் பாடி கார்டு லிஸ்ட்ல என்னோட பேர் தான் முதல்ல இருந்துச்சுன்னு சொல்ல இவனும் இந்த அளவு திறமைசாலியா இருக்க நீ எதுக்காக ஆர்மியில இருந்து வெளியில வந்தேன்னு சொல்ல அதனால நடந்த அட்டாக்கை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுல எனக்கு காயம் பட்டுருச்சு, அதனால என்னால ஆர்மியில இருக்க முடியாம போயிடுச்சு, ஆனா இப்ப அந்த காயத்தால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, என் பாடி கார்டு வேலைக்கு அதால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல அப்ப யூனோ நீ பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் பிரசிடென்ட்டா மீட் பண்ணிருக்கேன்னு கேட்க ஒரே ஒரு தடவை மட்டும் அவரை மீட் பண்ணிருக்கேன். பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்ப அதுக்கப்புறம் நான் பிரசிடென்ட்டா மீட் பண்ணதே இல்ல. நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் பார்த்தா நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்களான்னு கேட்க கண்டிப்பா உனக்கு அந்த சிட்டிசன் எக்ஸ் வைரஸை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதோட அசரோன்ல பாம் பிளாஸ்ட் நடக்கும்போது அங்க நீ இருந்திருக்க, இந்த உண்மையை என்கிட்ட மறைக்க காரணம் என்னன்னு கேட்க அந்த பாம் பிளாஸ்ட் ஒரு கசப்பான அனுபவம் மேடம், அந்த பாம் பிளாஸ்ட்ல நான் மட்டும் இல்ல நீங்கள் இருந்திருக்கீங்க, என்னையும் உங்களுக்கு அடையாளம் தெரியல, அதனாலதான் நான் அதை பத்தி பேச விரும்பல, அதோட நம்ம கடந்த காலத்தை பத்தி பேசுறதால எதுவும் நடக்க போறதில்ல, முக்கியமா உங்க நெட்வொர்க் ஹேக் பண்ணது நானா தான் இருக்குன்னு சொல்லி நீங்க சந்தேகப்படுறீங்க, ஆனா அது நான் இல்ல, உங்ககிட்ட வேலை பார்த்த ஆங்கோட காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அது கண்டிப்பா தற்செயலா இருக்குன்னு தோணல, உங்க நெட்வொர்க் ஹேக் பண்ணதுக்கும் கண்டிப்பா அந்த ஆக்சிடென்ட்க்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும், அது கண்டிப்பா உங்ககிட்ட வேலை பார்க்கற யாராவது ஒரு ஆளா இருக்கும்னு சொல்ல இவனுக்கு என்னதான் ஓ மேல சந்தேகம் இருந்தாலும் அவன் சொல்ற காரணம்லாம் சரியா இருக்கவோ தொடர்ந்து வேலை பார்க்க சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போறாங்க. கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் ஹேங்கோட கார் ஒரு ஆத்துல விழுந்திருக்கும்ல, போலீஸ் அந்த காரை தான் எடுத்துட்டு இருக்கவோ அது தூரத்துல இருந்து இவனும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஓ சடனா வந்து நீங்க என்கிட்ட சொல்லாம பர்மிஷன் இல்லாம இங்க வந்திருக்கீங்க, அது உங்க உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு அங்க உள்ள போலீஸ் ஆபீசர்ட்ட போய் விசாரிக்கிறாரு. அவங்களும் நடந்த ஆக்சிடென்ட் தற்செயலா நடந்த மாதிரி தெரியல, ஏன்னா காரோட கேமராவோட மெமரி கார்டு மிஸ் ஆயிருக்கு, யாராவது வேணும்னு கூட இந்த ஆக்சிடென்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்லி வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல இவனுங்கிறது அவங்க கம்பெனிக்கு தான் வராங்க. அங்க சாங்கையும் வர சொல்ல சாங் வந்த உடனே அங்கோட கார் ஆக்சிடென்ட் எனக்கு தற்செயலா நடந்த மாதிரி தெரியல, அதுக்கு பின்னாடி கண்டிப்பா யாரோ இருக்காங்கன்னு சொல்ல அப்ப இவனும் நம்ம கம்பெனி நெட்வொர்க் ஹேக் பண்ணாங்களா, அது தீவிரவாத கும்பல் இல்ல, அந்த நெட்வொர்க் நம்ம கம்பெனிக்குள்ள இருந்து யாரோ ஒரு ஹேக் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல உடனே சாங்கோ நம்ம லேப்ல இருக்க யாரோ ஒரு ஆள் தான் கம்பெனி நெட்வொர்க் ஹேக் பண்ணிருக்காங்கனா நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் ஹேக்கிங்க்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கு நீ சந்தேகப்படுறியான்னு கேட்க அப்ப ஓவும் சாங்கிட்ட அங்க ஆக்சிடென்ட் நடந்து உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க போலீஸ் தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதா சொல்லப்போம். போலீஸ் எதுக்காக உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னு கேட்கவும் ஏன்னா ஹேங்குக்கு கடைசியா கால் பண்ணது நான் தான், அவ மொபைல்ல இருக்க நம்பரை வச்சு தான் நான் கான்டாக்ட் பண்ணதா சொல்ல நீங்க கால் பண்ணும்போது டைம் எத்தனைன்னு கேட்கவும் டைம் சரியா 4:58 இருந்துச்சு, ஹேங்கோட காருக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது டைம் எத்தனைன்னு கேட்கவும் போலீஸ் ரிப்போர்ட்ல கார் 6 மணிக்கு தான் ஆக்சிடென்ட் ஆனதா இருந்துச்சு, அப்ப இடையில 1 மணி நேரம் டைம் இருந்திருக்கு, அந்த 1 மணி நேர கேப்ல தான் ஹேங்குக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்க உடனே இவன் அவங்க மொபைல் எடுக்கிறாங்க. அதுல உள்ள ஏஐ மூலமா ஹாங் சாங்க கான்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே பக்கத்துலயோ இல்லனா 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயோ லேப்ல வேலை பார்க்குற யாரும் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களான்னு உடனே ட்ராக் பண்ணன்னு சொல்லப்போம். அப்பதான் சாங்குக்கு புரியுது இவன் கம்பெனில வேலை பார்க்குற எல்லாத்தையுமே ட்ராக் பண்றதா. அப்ப ஏஐயும் சரியா 4:58க்கு சாங் கால் பண்ணும்போது அதே டைம்ல ஹேங்குக்கு பக்கத்துலேயே கிம் சிங் இருந்ததா தெரிய வர இவனுக்கு சந்தேகம் வந்து 5 மணி 5:10 5:30 5:50 வரைக்கும் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த டைம் வரைக்கும் ஹேங் பக்கத்துல இருந்த ஒரே ஆளு கிம் சிங், அதாவது ப்ரொஃபசர் தான் தெரிய வர ஆக்சிடென்ட்டுக்கும் ப்ரொஃபசருக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி சந்தேகம் வர ஆரம்பிக்குது. உடனே ப்ரொஃபசரை கான்டாக்ட் பண்ணவும் லைன் போதான யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. உடனே அங்கிருந்து ப்ரொஃபசர் தான் மீட் பண்ண போறாங்க. அப்ப சாங்கோ எந்த ஒரு சரியான ஆதாரமும் இல்லாம ப்ரொஃபசர் மேல நம்மளால சந்தேகப்பட முடியாது, ஏன்னா ஹேங் அவரோட
வீட்டுக்கு போற வழியில இருக்க ஆத்துல தான் விழுந்திருக்கா. அது ஒரு ஆக்சிடென்டா கூட இருக்கலாமேன்னு சொல்ல இவனுக்கும் அது சரியா தான் படுது. அப்போ போவோம் ஹாங்கோட கார் விழுந்த இடத்துல இருந்து ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு போக எவ்வளவு நேரம் ஆகுன்னு கேட்க சரியா 20 நிமிஷம் ஆகும் சாங் சொல்லவும் நீங்க சொல்றபடி பார்த்தா 5:50 வரைக்கும் ஹாங் பக்கத்துல தான் ப்ரொஃபஸர் இருந்திருக்காரு. 6 மணிக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இது எதிர்ச்சியா நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல அப்பதான் என்னதான் நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. கம்பெனி நெட்வொர்க் ஹேக் பண்ணது ப்ரொஃபஸர் தான். அவர் கொடுத்த டைம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதனால பணம் ரிசீவ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பணம் ரிசீவ் ஆனதா வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கும். அந்த நேரத்துல ப்ரொஃபஸரை மீட் பண்றதுக்காக அவரோட வீட்டுக்கு ஹேங் வந்திருக்கவும் அந்த மெசேஜை கேட்டுருவாங்க. அதை பெருசா விட்டாங்க. அப்ப அவங்க கையில இருக்க பாக்ஸ் கீழே விழ அந்த சவுண்ட் கேட்டு ப்ரொஃபஸர் வெளியில வந்து பார்த்தா அங்க ஹேங் தான் இருக்கவும் எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்டா உங்க திங்ஸ் எல்லாம் நீங்க மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க, அதை கொடுக்க தான் வந்தேன். அதோட இன்னும் கொஞ்ச நாள் நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆக போறீங்களா, அதனாலதான் உங்களுக்கு கிஃப்ட் விட்டது. ப்ரொஃபஸர் நான் வரும்போது உள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, அது என்னன்னு கேட்க டிவி சவுண்ட்னு சொல்லி ப்ரொஃபஸர் சமாளிக்க ட்ரை பண்றாரு. அப்பதான் ஹேங்குக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது. டேட்டாவை ரெக்கவர் பண்ண இவன் அந்த ஹேக்கிங் கும்பலுக்கு பணம் கட்டினதா. அந்த மெசேஜை பார்த்துட்டு அங்க இருந்து போகவும் ப்ரொஃபஸரோட வீட்டுக்குள்ள இருந்து கேட்ட சவுண்ட் அதோட பணம் கட்டினதா வந்த மெசேஜ் ப்ரொஃபஸரோட நடவடிக்கை இது எல்லாமே சந்தேகம் வர உடனே சாங்க கான்டாக்ட் பண்ணி அதை பத்தி சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா சாங் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணப்போ அப்ப சடனா ப்ரொஃபஸர் வந்துருவாரு. இந்த ஹேங்குக்கு தான் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா இவளை விட்டா தனக்கு தான் ஆபத்துன்னு ஹேங்க கொலை பண்ண ட்ரை பண்ணி தண்ணிலையும் தள்ளி விட்டுருவாரு. அதுல இருந்து ஹேங்க யாரோ காப்பாத்த அது ப்ரொஃபஸருக்கும் தெரிய வந்திருக்கும். இதுக்கப்புறம் இங்க தான் நமக்கு தான் பிரச்சனைன்னு அங்கிருந்து தப்பிச்சு விளையாட்டுக்கு போக இப்ப பிரசன்ட்ல ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு தான் ஓ யூன் சாங் 3 பேருமே வந்திருக்காங்க. அப்ப சாங் கண்டினியூவா ப்ரொஃபஸரை கால் பண்ணிட்டு இருக்க ப்ரொஃபஸரும் கால் அட்டெண்ட் பண்ண ப்ரொஃபஸர் நீங்க எங்க இருக்கீங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வெளியில தான் இருக்கோம், உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல நான் இப்ப வெளியில இருக்கேன்னு சொல்லி ப்ரொஃபஸர் சமாளிக்க ட்ரை பண்றாரு. அப்ப யூன் அந்த மொபைலை வாங்கி யூனும் எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, கம்பெனி நெட்வொர்க் பணத்துக்காக ஹேக் பண்ணது, ஹேங்க ஆக்சிடென்ட் பண்ணது, அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் தெரிஞ்சிருச்சு, எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க, இந்த கம்பெனி உருவாக்க நம்ம பல வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம்னு சொல்ல அதுக்கு ப்ரொஃபஸர் நீ எனக்கு பண்ணதை விடவும் நான் பெருசா எதுவும் பண்ணல, என் மனைவியோட உயிர் ஆபத்துல இருந்துச்சு, நீ மட்டும் இடையில வரலனா அவ இன்னும் கொஞ்ச நாள் என் கூட உயிரோட இருந்திருப்பா, அவ மரணத்துக்கு நீ தான் காரணம்னு சொல்ல அதுக்கு ஈவும் உங்க மனைவி மரணத்துக்கு நான் காரணமா, என்னால முடியாதுன்னு சொல்லும் போது கூட நீங்க தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்க உங்க மனைவிக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லி, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கான காரணம் நான் மட்டும் இல்ல ப்ரொஃபஸர், நீங்களும் ஒரு காரணம் தான் சொல்ல ப்ரொஃபஸர் காலை கட் பண்ணிடுவார் கோவத்துல. அதோட யூன் ப்ரொஃபஸர் எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும், அவர் கொரியால இருந்தா கண்டிப்பா மாட்டிப்பாரு, அப்ப தப்பிக்கிறதுக்காக ஏதாவது வெளிநாட்டுக்கு தான் போயிருப்பாருன்னு அவங்க ஏஎம் மூலமா ப்ரொஃபஸரோட பேர்ல எதுவும் ஃபிளைட் டிக்கெட் புக் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அப்படி எந்த ஒரு ஃபிளைட் டிக்கெட் புக் ஆகல. அப்ப ப்ரொஃபஸர் எங்க தான் போயிருப்பாருன்னு தெரியாம அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் கால் பண்ணி என் கம்பெனி நெட்வொர்க் ஹேக் பண்ணது தீவிரவாத கும்பல் இல்ல, எங்க கூட வேலை பார்த்த ப்ரொஃபஸர் தான், அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லி உதவி கேட்க பிரைம் மினிஸ்டர் அதுக்கு உதவி பண்ண சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸரோட வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து செக் பண்ணி பார்த்தா அங்கதான் அவரோட மொபைல் இருக்கும். ப்ரொஃபஸர் எக்காரணத்தை கொண்டு அவரை ட்ராக் பண்ண கூடாதுதான் அவர் மொபைலை வீட்லயே விட்டுட்டு போயிருப்பாரு. ஆனா சாங் கால் பண்ணும்போது எப்படி அட்டன் பண்ணிருப்பாரு, அந்த மொபைல் மூலமா வேற ஒரு நம்பருக்கு காலை ஃபார்வர்ட் பண்ணிருப்பாரு. சாங் அந்த மொபைல் எடுத்து வந்து இன்ஜினியர்ட்ட கொடுத்து நம்ம கம்பெனி நெட்வொர்க் ஹேக் பண்ணது ப்ரொஃபஸர் தான், அவர் இப்ப நாட்டை விட்டு எங்கே தப்பிச்சு போயிட்டாரு, இதுதான் அவரோட மொபைல், இதுல இருந்து வேற ஒரு நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காரு, அந்த நம்பர் என்ன, அது எங்க ஃபார்வர்ட் ஆயிருக்குன்னு எல்லா டீடைல்ஸையும் கண்டுபிடின்னு சொல்லி இன்ஜினியர்ட்ட வேலையை கொடுக்கவும் ப்ரொஃபஸர் தான் இதுக்கெல்லாம் காரணம் தெரியும். அந்த இன்ஜினியர் ஷாக் ஆகுறான். அதோட ஃபார்வர்டான கார்டு லொகேஷனை ட்ராக் பண்ணி ப்ரொஃபஸர் இப்ப வியட்நாம்ல தான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை பிரைம் மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வியட்நாம் எம்பசி மூலமா அவங்களை கண்டுபிடிக்க எதுவும் வாய்ப்பு இருக்கான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஓ கூட தான் கார்ல போயிட்டு இருக்கவோ அவங்க பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்களை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. சரியா சொல்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி பிஎஃப் கம்பெனி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்த டைம் அந்த டைம் ப்ரொஃபஸரோட மனைவிக்கு ஸ்டொமக் கேன்சர் இருந்திருக்கும். அப்பதான் யூனா அவங்க டீம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரொஃபஸருக்கும் அதை பத்தி தெரியும், என் மனைவிக்கு நீ தான் ஆபரேஷன் பண்ணும், நீ அவளுக்கு ஆபரேஷன் பண்ண அவளை காப்பாற்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல யூன் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள உங்க ஒய்ஃப்க்கு இந்த ஆபரேஷன் பண்ண அது மூலமா உங்க உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல ப்ரொஃபஸர் தான் மனைவியை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி யூனை சம்மதிக்க வச்சிருப்பாரு. அது சாங்குக்கு தெரிய வருவோம். அந்த ஆபரேஷன்ல சாங்குக்கு விருப்பம் இல்ல, நம்ம ஆராய்ச்சினா ஃபுல்லா கம்ப்ளீட்டே ஆகல, அதுக்குள்ள இந்த ஆபரேஷன் நீ பண்ண ப்ரொஃபஸரோட மனைவி கண்டிப்பா செத்துருவாங்க, நம்ம ஆபரேஷன் பண்ணாம இருந்தா கூட அவங்க சில மாசங்கள் உயிரிட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அப்ப யூன் நானும் ப்ரொஃபஸர் அதை சொல்லி பார்த்துட்டு அவர் கேட்க தயாரா இல்ல, அதோட நமக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு பாடி தேவைப்படுது, இந்த ஆபரேஷன் நம்ம பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப பிரசன்ட் அதை பத்தி திங்க் பண்ணி பார்த்துட்டு தான் எதுவும் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவங்க தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. அதை முன்னாடி இருக்க காடு வழியா ஓ பார்த்துட்டு இவன் ரொம்பவே டென்ஷனா இருக்காங்கன்னு ஒரு ஆத்துக்கு பக்கத்துல வண்டி நிறுத்தவும் அவங்களை ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்ச நேரம் அந்த ஆத்துக்கிட்ட வந்து நிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த வக்கீல் கால் பண்ணவும் இந்த வக்கீலுக்கும் நடந்த ஹேக்கிங்க்கு ப்ரொஃபஸர் தான் காரணம்னு தெரியும். அதனால யூன் கிட்ட நடந்து நினைச்சு நீ கவலைப்படாத, நான் ப்ரொஃபஸர் தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றதா சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த வக்கீல் ஒரு ஸ்விமிங் பூல்ல தான் இருக்க. காலை பேசினதுக்கு அப்புறம் அந்த ஸ்விமிங் பூல்ல ஸ்விம் பண்ற மாதிரி போறாங்க. கீழே போய் பார்த்தா அங்க அண்டர் கிரவுண்ட்ல பெரிய வழியே இருக்கு. அப்படியே கட் பண்ணா இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ போவதான் காட்டுறாங்க. யூன் கூட தான் கார்ல வந்துட்டு இருக்கும் போது அப்ப பிரசிடென்ட் வந்து மெசேஜ் வருது, யாரோ ஒரு பர்சனை மீட் பண்ண சொல்லி. யூனோட வேலையை முடிச்சிட்டு ஜெயில இருக்க அந்த ஆளை வந்து மீட் பண்றாரு. இவரோட பேரு கேர். அத்தரவுண்ட்ல பாம் பிளாஸ்ட் நடந்துடலாம். இவரை நம்ம ஹீரோட வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இவங்க 2 பேருமே நல்ல நண்பர்களும் கூட. இப்ப எதுக்காக கேர் ஜெயில இருந்திருப்பாருனா நடந்த பாம் பிளாஸ்டுக்கு இவர் தான் காரணம், இவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். இப்ப நம்ம ஹீரோ வந்து கீரை மீட் பண்ணி எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் கீர், மத்தவங்க உயிரிழக்கிற அளவு நீ கொடூரம் கிடையாது. அந்த பாம் பிளாஸ்ட்ல நிறைய குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காம அவங்களை நல்லபடியா வளர்த்தது நீயும் தான். நீ கண்டிப்பா அவங்களை கொலை பண்ணிருக்க மாட்டேன். அந்த பாம் பிளாஸ்டுக்கு பின்னாடி இருக்க காரணம் யாரு, பிரசிடென்ட் அங்க வரப்போற விஷயம் எப்படி லீக் ஆச்சு, இந்த உண்மையை நீங்கிட்ட சொல்லிதான் ஆகணும்.
இருக்கணும், நான் உனக்கு உதவி பண்றதா சொல்ல. ஆனா கீர் என்னால எதுவுமே சொல்ல முடியாது, இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல. கீர் நான் சொல்றதை கேளு, என்னால உனக்கு உதவி பண்ண முடியும், இன்னும் எதுவும் லேட் ஆகல, உண்மையை சொல்லுன்னு சொல்ல. என்னால எதுவும் முடியாதடா, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் எதுவும் மாற போறதில்லன்னு சொல்லிட்டு கீர் அங்க இருந்த மறுபடியோட செல்லுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதோட போவாட்டும் பிரசிடென்ட் ஆகட்டும் நடந்த பாம் பிளாஸ்டுக்கு யூன் மேலதான் சந்தேகம் இருக்கு. யூன் தான் அதை பண்ணாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூனுக்கு பக்கத்துல இன்னும் நெருங்கணும், அதுக்கு என்னோட நம்பிக்கை வேணும். அப்படி நம்பிக்கையை பெறணும்னா நான் ப்ரொஃபஸரை தான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஒரு ரவுடி கும்பல தான் மீட் பண்ண வராரு. அவங்க எல்லாருமே சீட்டாடி தான் இருக்க. ஹீரோவை அங்க வந்து ஃபேக் பாஸ்போர்ட்டை பத்தி கேட்க வரவும் அவனுக்கு எல்லாம் தெரிச்சு அங்க இருந்து போடுறானுங்க. நம்ம ஹீரோவை போலீஸ் நினைச்சு இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆக இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.